மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்த விவகாரம். உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்தை பெற 14 கேள்விகளை எழுப்பினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என குடியரசுத் தலைவர் கேள்வி. மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா என்றும் கேள்வி. குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் ஏதேனும் ஆட்சேபனை இருக்க வேண்டும் என்றும் கேள்வி. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் பாஜக தனது ஆளுநர்களின் தடையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறதா? பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்புக்கும் பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்புக்கும் ரிசல்ட் வெளியாகிறது. தமிழகத்தில் 10 இடங்களில் சதம் அடித்த வெயில். மதுரை, ஈரோடு, தஞ்சையில் சுட்டெரித்த வெயிலால் மக்கள் அவதி. ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் கனமழை காரணமாக வானில் வட்டமடித்த விமானம். ஹைதராபாத்தில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் 1 மணி நேரத்திற்கு பின் தரையிறங்கியது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் சரிவு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சவரன் 70,000 ரூபாய்க்கும் கீழ் குறைந்தது. இத்தனை ஆண்டுகள் முதுகில் குத்தப்பட்டேன், தற்போது நெஞ்சில் குத்தப்படுவதாக மகிழ்ச்சியாக உள்ளதாக நடிகர் ரவி மோகன் கருத்து. என் வாழ்க்கையின் துணையாக இருக்கும் கெனிஷாவை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் பரபரப்பு அறிக்கை. எந்த ஆதரவும் இன்றி வீட்டை விட்டு வெளியேறிய போது தனக்கு ஆதரவாக பக்க பலமாக இருந்தவர் கெனிஷா. தனது அடிப்படை கண்ணியம் கூட பறிக்கப்பட்ட போது கெனிஷா மட்டுமே துணையாக இருந்தார் என்றும் ரவி மோகன் அறிக்கை. மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன், மகன்களை அல்ல என நடிகர் ரவி மோகன் விளக்கம். தன் குழந்தைகளை வைத்து நிதி ஆதாயம் தேட சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவத்தின் போது வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் இடையே மோதல். சாமி பல்லக்கை சாலை நடுவே வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் குருங்கலூர் வேளாணி கிராமத்தில் பிறந்தநாள் விழாவில் அசைவ உணவு சாப்பிட்டவர் உயிரிழப்பு. 50க்கும் மேற்பட்டோர் அசைவ விருந்தை சாப்பிட்ட நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே கோயில் திருவிழாவில் பங்கேற்ற 25 பேருக்கு வயிற்றுப்போக்கு. குடிநீரால் ஏற்பட்ட பிரச்சனையா, வேறு ஏதேனும் காரணமா என மருத்துவர்கள் பரிசோதனை. சென்னை வடபழனியில் வைர வியாபாரியை கட்டிப்போட்டு 23 கோடி ரூபாய் வைரக்கல்லை திருடிய சம்பவத்தில் திடீர் திருப்பம். நீதிமன்றத்தில் ஒப்படைத்த வைரக்கல் போலியானது என்றும் ஒரிஜினலை கேட்ட தன் மகளை போலீசார் மிரட்டியதாகவும் வைர வியாபாரி பரபரப்பு புகார்.
ஓசூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கி 8.5 சவரன் நகை மற்றும் 8 லட்சம் ரூபாய் கொள்ளை. முகமூடி அணிந்தபடி காரில் வந்த 7 கொள்ளையர்கள் கைவரிசை. தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கி விழும் வகையில் உள்ளதா? கழிவறைகளை பயன்படுத்தும் ஆய்வாளர்களுக்கு மட்டும் எதுவும் ஆவதில்லை ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடும் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்கும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ராணுவ வீரர்கள் மத்தியில் ஜெய் ஹிந்த் என முழக்கம். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் ராணுவத்தின் நடவடிக்கையால் நாடே பெருமை கொள்வதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. நேரம் வரும்போது கடினமான முடிவுகளை எடுப்போம் என்பதற்கான உறுதிமொழிதான் ஆபரேஷன் சிந்தூர் என்றும் உரை. ராஜஸ்தானில் சர்வதேச எல்லை பகுதியில் ஆளில்லா குட்டி விமானம் விழுந்து கிடந்ததால் பரபரப்பு. விமானத்தை கைப்பற்றி புலனாய்வு அமைப்பினர் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி எந்த சவாலுக்கும் தீர்க்கமான பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா பொறுப்புடன் பேச வேண்டும் என உச்சநீதிமன்றம் கண்டனம். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு இஸ்ரேல் பாராட்டு. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நியாயமான போராட்டம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குனர் கருத்து. வர்த்தகத்தை கருவியாக பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்தினேன். கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளத்தில் அமெரிக்க படை வீரர்கள் மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் உரை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய எமிராட்டி அல் அயாலா நடனத்துடன் தலைமுடியை சுழற்றி வரவேற்ற பெண்கள். கத்தார் பயணம் முடிந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அபுதாபியில் பிரம்மாண்ட வரவேற்பு. மின்னொளியில் ஜொலித்த அரண்மனையில் இராணுவ வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் ட்ரம்ப். அபுதாபியில் உள்ள ஷேக் சையத் கிராண்ட் மசூதியை பார்த்து வியந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வரலாற்றில் முதல் முறையாக தனக்காக ஷேக் சையத் கிராண்ட் மசூதி மூடப்பட்டது அமெரிக்காவுக்கு கிடைத்த பெருமை என்றும் நிகழ்ச்சி. நடிகர் சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கோவிந்தா கோவிந்தா பாடல் நீக்கம். பாடலுக்கு எதிராக பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நடவடிக்கை. சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை பெற்றார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 19 வயது செஸ் வீரர் ஸ்ரீஹரி. இந்தியாவின் 86வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையையும் பெற்றார். TNPSC குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. குரூப் 1இல் 90 பணியிடங்களுக்கான இறுதித் தேர்வு பட்டியலும், குரூப் 2வில் 536 பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு முடிவுகளும் வெளியானது. உதகை தாவரவியல் பூங்காவின் 127வது மலர் கண்காட்சி தொடக்கம். மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பாரம்பரிய நடனங்களை கண்டு ரசித்த முதலமைச்சர் ஸ்டாலின். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக தனது ஆதரவாளர்களுடனான ஆலோசனைக்கு பின் OPS கருத்து. சென்னை வந்த அமித்ஷா தன்னை அழைக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் ஆதங்கம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டம். கொள்கை எதிரி, அரசியல் எதிரியுடன் கூட்டணி இல்லை என்பதில் விஜய் உறுதியாக உள்ளதாக விளக்கம்.
தாவேகா தலைவர் விஜய்க்கு தனியார் நிறுவனம் மூலம் மத்திய அரசு தனி விமானம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக சபாநாயகர் அப்பாவு பரபரப்பு குற்றச்சாட்டு. அமித்ஷாவின் கட்டளைப்படி தாவேகா இயங்குவதாகவும் விமர்சனம். டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சீமான் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருப்பது ஏன்? திருச்சி நீதிமன்ற நீதிபதி கேள்வி. பீகார் மாநிலம் தர்பங்காவில் மாணவர்களை சந்திக்கச் சென்ற ராகுல் காந்திக்கு அனுமதி மறுப்பு. மாநிலத்தின் கல்வி மற்றும் சமூக நீதியின் நிலையை மறைக்க பீகார் முதலமைச்சர் விரும்புகிறாரா என ராகுல் காந்தி கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு விவகாரம் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சம்பவ இடத்தை ஆய்வு செய்யவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சித்திரை திருவிழா முடிந்து அழகர் கோவிலுக்கு திரும்பும் கள்ளழகர். வழிநெடுகிலும் கள்ளழகரை தரிசிக்க குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கெங்கையம்மன் சிரசு திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். இன்னும் சில ஊர்களில் தீண்டாமை உள்ளதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. சில ஊர்களில் சிலர் சட்டை அணிந்து போக முடியவில்லை, தெருக்களில் கூட நடந்து செல்ல முடியவில்லை என்றும் கருத்து. கோவை மாவட்டம் சூலூரில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி விமானப்படை தளத்திற்குள் நுழைந்த மர்ம நபரால் பரபரப்பு. மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த விமானப்படை அதிகாரிகள். யூடியூபர் ஜிபி முத்து இடப்பிரச்சனை விவகாரம் தொடர்பாக திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம். வீட்டிற்கு செல்லும் வகையில் பாதையை சரி செய்து கொடுத்து கோயிலை கட்டிக்கொள்ளலாம் என்று முடிவு. அவருக்கு அந்த பாதையை சரி பண்ணி கொடுத்துருங்க, அதில் ரோடு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க, மின் விளக்குகளுக்கு என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க. அது போக கோயில் இப்போ என்ன அளவில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும், எந்த அளவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இருட்டுக்கடை விவகாரம் தொடர்பாக தற்போதைய உரிமையாளர் கவிதா சிங்கின் சகோதரர் நயன் சிங் நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜர். போலி உயிலை வைத்து கடையை அபகரிக்க முயற்சிப்பதாக கவிதா சிங் புகார் அளித்திருந்த நிலையில் விசாரணை. சென்னை கொடுங்கையூரில் துணிக்கடை உரிமையாளர் மகனை கட்டி போட்டு 30 சவரன் நகைகள் கொள்ளை. கிரைண்டர் ஆப்பை தொடர்பு கொண்ட போது 3 பேர் கொண்ட கும்பல் கைவரிசை. மயிலாடுதுறை அருகே ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்த்தகர்கள் இடையே கடும் மோதல். தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இருதரப்பும் மாறி மாறி புகார். கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவர வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான 499 நபர்களிடம் நீதிபதி அடுத்தடுத்து விசாரணை. ஜூலை 19 மீண்டும் ஆஜராக உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்றம்பாளையம் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டம். டாஸ்மாக் கடை வேண்டும் என்று மது பிரியர்களும் அதே இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.